பிக் பேஷ் லீக் 2024-25 9வது போட்டி பிரிஸ்பன் ஹிட் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் கடை நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவ்யூ பார்க்க போகிறோம். பிரிஸ்பன் ஹிட் முதல் போட்டியில் ஜெயிச்சிருக்காங்க. அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் முதல் போட்டியில் தோத்தாலும் போன போட்டியில் கம்பேக் பண்ணியிருக்காங்க. அது அந்த டீமுக்கான கம்பேக் மட்டும் கிடையாது, லாய்டு போப்புக்கான கம்பேக் அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா முதல் போட்டியில் கடைசி ஓவர் அவரோட கடைசி ஓவரில் பவுண்ட்ரிஸாக கொடுத்தாரு எல்லா பாலுக்கும். அதனால் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் தோத்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். போன போட்டியை பொறுத்த வரைக்கும் அவரோட பவுலிங் ரொம்பவே சூப்பராக இருந்தது. எக்கனாமிக் பேஸில் மட்டும் இல்லை, விக்கெட் டேக்கிங் பேஸ்லையும் 3 விக்கெட் எடுத்து அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் வெற்றிக்கு காரணமாக இருந்தார். இன்றைக்கி பிரிஸ்பனில் நடக்க போது இந்த போட்டி. பிரிஸ்பன் ஹீட்டோட ஹோமு. ஸ்ட்ரைக்கர்ஸ் என்ன பண்ண போகிறாங்க பேசலாம். அட்டெமசி கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. குழப்பம் இருந்ததுன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. XL11 ஸ்மால் லீக்குக்கு பெஸ்ட்டாக இருக்குது. குறைவான இன்வெஸ்ட்மெண்ட் மற்ற ஆப்ஸை கம்பேர் பண்ணும்போது TDS GST கிடையாது, அந்த வகையிலையும் பெஸ்ட்டு. இந்த போட்டிக்கு 10,000 கிவ்அவே கொடுக்குறாங்க, அங்கே பாருங்கள். அண்ட் இன்னொரு பக்கம் ஃபாஸ்ட்டாக இருக்குன்னு வியூவர்ஸ்லேருந்து கமெண்ட் வந்துட்டு இருக்கு, அந்த வகையிலையும் பெஸ்ட்டாக இருக்காங்க. XL11 இன்ஸ்டால் பண்ணலைன்னா டாப் கமெண்ட்டில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. இந்த காபா பிரிஸ்பனில் தான் இந்த போட்டி. December 22 1:45 PM நம்மளோட டைம், அவங்களோட டைம் 6:15 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. 60 போட்டியில் 30 பேட் ஃபர்ஸ்ட் 28 சேசிங்கு. பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை பேட் ஃபர்ஸ்ட்டு சேசிங் அப்படின்ற இடத்துல. நோ ரிசல்ட்டாக 2 போட்டி இருந்திருக்கு. ஆவரேஜ் பேட் ஃபர்ஸ்ட்டு 166. இது நல்ல ஸ்கோர்னு சொல்லணும். 60 போட்டிக்கு அப்புறம் இந்த நம்பர் இருக்குது அப்படிங்கும்போது கண்டிப்பாக சூப்பர் பேட்டிங் ட்ராக். பட் டிஃப்ரெண்ட் ட்ராக்ஸாக இருந்திருக்கு. ஸ்கோரிங் பேட்டர்னில் நீங்கள் பார்த்தீங்கன்னாவே கிளாரிட்டி கிடைக்கும். 150க்கு பிலோவா 16 டைம்ஸ் அப்படின்னா கூட. ஸோ அந்த இடத்துல பாருங்கள் 15, 13 அப்படின்ற மாதிரி டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்ஸில் ஸ்கோர்ஸ் வந்திருக்கு. டிஃப்ரெண்ட் டெம்ப்ளேட்டில் பிச்சஸும் இருந்திருக்கு. அதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா பிச் ஃபேக்டரை நம்ம கிளாரிட்டி கொடுக்க முடியல ஆன் டைமில். ஏன்னா டெலகாஸ்ட்டை லேட்டாக தான் கொடுக்குறாங்க. லாஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இந்த மாதிரி டைமில் தான் நம்ம பிச்சை பார்க்க முடியுது. அப்போ கூட பிளேயரை காட்டி அதில் பிளேயரோட இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த மாதிரி தான் போடுறாங்க. பிச்சை பெருசாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியல. ட்விட்டர் பேஜில் சில இடத்துல போடுறாங்க, அதை பார்த்துட்டோன்னா நமக்கு ஓரளவுக்கு கிளாரிட்டி கிடைக்குது. பட் லைவாக பார்க்கறதுக்கும் பிக்சராக பார்க்கறதுக்கும் கொஞ்சம் கண்டிப்பாக டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ அதுவுமே பார்க்கணும். எனிவே ஒருவேளை நீங்கள் லைவ் எங்கேயாவது பார்க்க முடியும், பிச் ரிப்போர்ட்லேருந்து பார்க்க முடியும் இந்த இடத்துல இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஸோ அந்த இடத்த நீங்கள் எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்போ கண்டிப்பாக வந்து அதை நம்ம வியூவர்ஸுக்கு கொண்டு சேர்ப்போம். ஏன்னா ஆஸ்திரேலியா லீகை பொறுத்த வரைக்கும், அதை BBLஐ பொறுத்த வரைக்கும் பிச் ரிப்போர்ட் கிளாரிட்டி இருந்ததுன்னா கண்டிப்பாக ரொம்பவே பெஸ்ட் அவுட்புட்டை கொடுக்கலாம். ஏன்னா IPL அந்த ஒரு விஷயத்தை அவ்வளோ ஈஸியாக பண்ண முடியாது. ஏன்னா ஸ்கோர்ஸ் நிறைய வந்துட்டுருக்கு அந்த பேஸில். பட் இங்கே தான் ஸ்கோர்ஸ் வர மாதிரி விக்கெட்ஸும் விழுது. யாருக்கு கொஞ்சம் பெட்டராக விக்கெட் விழுவும், அந்த கேப்டன் கரெக்டாக அமைச்சிட்டோம் அப்படின்னா சூப்பரான லீக் வின்னாக நமக்கு அமையும். GL வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பை கூட ஏற்படுத்திக்கலாம். அதில் குறிப்பாக பவுண்டரி டைமென்ஷன் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இங்கே ப்ளே பண்ணணும். இந்தியாவில் கூட ஒரு சில நேரங்களில் தான் சைட் பவுண்டரிஸில் வைப்பாங்க, அப்படின்னு பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. பட் ஆஸ்திரேலியா மேட்சஸில் நிறைய சைட் பவுண்டரிஸ் மேட்சஸ் இருக்கும். சைட் பவுண்டரி இருக்கும்போது ஒரு சைடு சின்னது, இன்னொரு சைடு பெருசு அப்படிங்கிற மாதிரி போகும். அப்போ ஸ்பின்னர்ஸோட ரோலில் இந்த ராங் அண்ட் பவுலர்ஸையும் பயன்படுத்துவாங்க. நம்ம நிறைய ரைட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க, லெக்கி தான் இங்கே விக்கெட் எடுப்பாங்க, நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். ஆனால் இங்கே ஆஃப் பிரேக் பவுலர் வந்து விக்கெட் எடுப்பாங்க. ஏன்னா லாங் பவுண்டரிஸை டார்கெட் பண்ணி அடிப்பாங்க அப்படின்ற அந்த இடத்துல ரைட் ஹேண்டர்ஸுக்கு ஆஃப் பிரேக் பவுலர்ஸ் போடுவாங்க. ஸோ அப்போ வந்து நிறைய புல் ஷாட்டில் அவுட் ஆவாங்க. இதெல்லாமே நம்ம நடக்கிற ஒரு ஸ்வீப்பு இந்த மாதிரி இடத்துல அவுட் ஆவாங்க. இது நம்ம பார்க்குற ஒரு விஷயமாகவும் இருக்குது. ஸோ அதனால் ஓவராலாக உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி இருந்ததுன்னா கமெண்டில் கொடுங்க, நான் தெரிஞ்சுக்கிறேன். அதே நேரத்தில் மற்ற வியூவர்ஸுக்கும் அதை கொண்டு போய் சேர்ப்பேன். ஏன்னா நான் கேட்குற விஷயம் என்னென்னா, பிக்சர் வந்து உங்களுக்கு எங்கேயாவது கிடைக்குது ரெகுலராக, இல்லை வந்து ஒரு பர்டிகுலர் இடத்துல லைவாக பார்க்க முடியுது, பே பண்ணுற மாதிரி ஒரு விஷயமா இருந்தால் கூட அதை நம்ம பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அதனால் கீழே கமெண்ட் பண்ண பாருங்கள், முடிஞ்சால் உங்களுக்கு தெரிஞ்சால். ஆவரேஜாக பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 6 விக்கெட் விழுந்திருக்கு, சேஸ் பண்ணும்போது 6 விக்கெட் விழுந்திருக்கு. ஹீட்டு தான் அதிக ஸ்கோரை பண்ணியிருக்காங்க, 224-5 அப்படிங்கிற மாதிரி. அதே ஹீட்டு தான் லோ ஸ்கோர். அது வந்து மழை காரணமாக இருந்த மேட்ச் 109க்கு 4 அப்படிங்கிற அந்த இடம். ரீசன்ட் மேட்சஸ் ஸ்கோர்ஸை பாருங்கள். 191க்கு 6 ஹை ஸ்கோர். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 132, ஸோ அதுக்கு முன்னாடி 174. ஸோ ஓரளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஹை ஸ்கோரிங்காக தான் வந்திருக்கு, ரொம்ப லோவெல்லாம் வரல. ஒரே ஒரு 132க்கு 7 அப்படிங்கிற அந்த இடம் தான். அதுவுமே பார்த்திங்கன்னா மழை காரணமாக இருந்தது தான். ஸோ மழை காரணமாக கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மோஸ்ட்லி இங்கே வந்து ஸ்கோர் பேஸில் இருக்கிற ட்ராக்கை தான் நம்ம எதிர்பார்த்து போகணும். 224 அடித்தப்போ கூட பார்த்திங்கன்னா 6 209க்கு 10 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாங்க. ஸோ ஓவராலாக நல்ல ஸ்கோரிங் அப்படின்றது எதிர்பார்க்கலாம். 180 இந்த ரேஞ்சாவது மினிமம் எதிர்பார்த்து போகணும். ஹீட்டை பொறுத்த வரைக்கும் சில மாற்றங்கள் செஞ்சுருக்காங்க. டாப் ஆர்டரில் டாம் பேண்டன் வராரு. ஸோ 1 செகண்ட் முன்ரோ வராரு. போன போட்டியில் அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. லாஸ்ட் மினிட்ல ப்ராக்டிஸில் கொஞ்சம் சின்னதாக நிகழாச்சு, அதனால் வந்து ஒரு விலகினார்.
கேப்டன் ஸ்வெப்சன் இருந்தார். இந்த போட்டியில் மறுபடியும் முன்ரோ தான் கேப்டனாக இருக்கார். பேசன் ஓப்பன் பண்ணுவார் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது. ஆனால் போன போட்டியில் நல்ல ஸ்டார்ட் கொடுத்ததுனால அது கண்டினியூ ஆகும்னு நினைக்கிறேன். இல்லாட்டி முன்ரோ ஓப்பன் பண்ணிவிட்டு பேசனை மிடில் அனுப்பலாம். பார்க்கணும் என்ன பண்ணுவாங்கன்ட்டு. டேனியல் ட்ரூவை வெளியில் வச்சுருவாங்கன்னு தோணுது. போன போட்டியில் இருந்தார். ஸோ அதை பார்க்கணும். வில்டர்முத்து குறிப்பாக வந்து ஜாக்வுட் ஓப்பன் பண்ணார். ஜாக்வுட்டை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்ட முறையில் நிறைய டேலண்ட் வச்சுருக்காரு. லிரிக்ஸிஸ்ட்டு, நல்ல லிரிக்ஸ் எழுதுவார், மியூசிஷியன், கிட்டார், இந்த மாதிரி இடத்துல ஓவராலாக பார்த்திங்கன்னா ஸ்மோக்கிங் கன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த நேமு ஆல்பம் ஸ்பாட்டிஃபைல கூட வரும். ஸோ அது வந்து அவரோட மியூசிக்கில் வந்த ஒரு விஷயந்தான். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு மல்டி டேலண்ட்டு டாப் ஆர்டரில் அன்ஆர்த்தடாக்ஸ் ஸ்பின் பவுலிங் அப்படின்றதும் சைடில் கொடுக்க முடியும். டொமஸ்டிக்கில் நிறையா விளையாண்டுருக்கார். பட் அவ்வளோவா வந்துட்டு ஆஸ்திரேலியா டொமஸ்டிக் அப்படிங்கிற மாதிரி பெருசாக இல்லை. ஜோனல் கிரிக்கெட் அதெல்லாம் நிறையா பண்ணியிருக்காரு. 28 வயசில் தான் இங்கே வந்து இருக்க முடியுது. போன போட்டியில் வாய்ப்பும் கிடச்சிது டாப் ஆர்டரில். சடனாக முன்ரோ ட்ராப் பண்ணவுடனே அவரும் வந்து ஒரு வாய்ப்பு எடுத்துக்கிட்டார். இன்னொரு பக்கம் அல்சாப்பும் வந்து வெளியில். ஸோ அந்த வகையிலையும் ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஸோ பயன்படுத்திட்டாருன்னு தான் சொல்லணும். ஒரு நல்ல ஸ்டார்ட் அவரால் கொடுக்க முடியுது. பெருசாக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னாலும் கொடுக்க முடியுது. பட் அவரை பொறுத்த வரைக்கும் இந்த போட்டியில் ட்ராப் பண்ணிட்டாங்க. டாம் பேண்டன் டாப் ஆர்டரில் வந்துடுவார். ஜிம்மி பேசனோட ஓப்பன் பண்ணுவார். முன்ரோ பாசிபிளாக 1 டவுன் எதிர்பார்க்குறேன். மேட்ரின்ஸா லெஃப்ட் ஹேண்டர், மேக்ஸ் பிரேண்ட் போன போட்டியில் டீசெண்டாக விளையாண்டார். ஸோ இவங்க 2 பேருமே ஸ்டெபிலிட்டி கொடுத்து விளையாடுவாங்க. பட் முன்னளவுக்கு ஃபார்ம் பேஸில் யோசிக்க முடியல. அதுதான் பார்க்கணும். ஆனால் ரென்ஸா பொறுத்த வரைக்கும் ஓகேன்னு விளையாட முடியும். தேவைப்பட்ட அவரோட ஆஃப் பிரேக் பவுலிங் எடுத்துப்பாங்க. மேக்ஸ் பிரேண்ட்டு குயிக்காக ஆடுவார். இப்போ ஸ்டெபிலிட்டி கொடுக்கவும் ஆரம்பிச்சிட்டாங்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. பவுல் வால்ட்டு, பேர்லெட்டு, ப்ரெஸ்விச் இவங்கெல்லாம் டீசெண்டான பவுலிங் ஆல்ரவுண்டர்ஸு. இல்லை பவுல் வால்ட்டரோட பேட்டிங் டீசெண்டாக இருக்கும். பேர்லெட்டை பொறுத்த வரைக்கும் பவுலிங் பேஸில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். இப்போ இந்த ப்ரெஸ்விச் போன போட்டியில் பயன்படுத்தலை. பெருசாக பவுலிங் பேஸில் யோசிக்க மாட்டுறாங்க. ஸ்வெப்சனு, குஹன்மேன் 2 பவுலர் இவங்க டீமுக்கு ஸ்பின்னர் பேஸில் கலக்கிட்டு இருக்காங்க. டாம் விட்னி டீசெண்டான ரைட் ஆம் ஃபாஸ்ட்டு ஓகேவா பவுலிங் கொடுத்தாரு. கொஞ்சம் ரன்ஸுக்கு போனால் ரியலியாக கொஞ்சம் நர்வ்ஸ் இருந்தது. ஆனால் நல்ல டேலண்ட்டாக தெரியற, நல்லா பண்ண முடியும்னு தோணுது. வில்டர்முத்துக்கான வாய்ப்பு கொடுக்கல. கண்டிப்பாக டீசென்ட் பவுலர், டவுட்டே கிடையாது. டீசென்ட் ஆல்ரவுண்டர். இது முன்னாடி பார்த்துருக்கோம். ரீசெண்ட் இயர்ஸில் அவருக்கான வாய்ப்பு அவ்வளோவா இல்லை. டாம் ஸ்ட்ராக்கர் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்கலாம் அவருக்கான வாய்ப்பு எதுவும் கொடுக்குறாங்களா. ரைட்டாக மீடியமு. அண்ட் இவரை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு டீசெண்டான பவுலிங் கொடுத்து பார்த்துருக்கோம். அண்ட் ட்ரூவை பொறுத்த வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ், டொமஸ்டிக்கில் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ், நிறைய விளையாண்டுருக்காரு. போன போட்டியில் வாய்ப்பு, ஆனால் இந்த போட்டியில் வாய்ப்பு இல்லைன்னு தான் நினைக்கிறேன். அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸு டக்கெட்டு ஹாரி மெனன்டி எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குங்க. பென் மெனன்டியோட பிரதரு, இட்டாலியை சேர்ந்த பிளேயர். ஸோ அவர் இங்கே வந்து விளையாண்டுட்டுருக்காரு. ஒரு நல்ல விஷயமா பார்க்கலாம். இட்டாலிக்கும் விளையாண்டுருக்காரு. ரீசெண்டாக ஒரு செஞ்சுரி கூட அடித்தார். அண்டு T20 ஒன் டே கிரிக்கெட்டில். T20 பவுலிங் பேஸில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்காரு. அது அவங்களோட கிரிக்கெட்டில். பட் நல்ல ஆல்ரவுண்டர், மிடில் ஆர்டர் பேட்டராக இருந்திருக்காரு. பென் மெனன்டி அந்த மாதிரி ஒரு விஷயத்த இங்கே ஆஸ்திரேலியாவுக்கு நிறைய பண்ணியிருக்காரு. அவருமே இட்டாலிக்கு விளையாண்டுருக்காரு. அதுவுமே இங்கே சொல்ல வேண்டிய விஷயமா இருக்குது. லியாம் ஹாஸ்கெட் பாசிபிளாக வெளியில் இருப்பார். ஹாரி மெனன்டிக்கு வாய்ப்பு கொடுப்பாங்களா பார்க்கணும். சாட்டு, கிறிஸ்லின்னு, ஸோ 2 பேரும் ஓப்பன் பண்ணுவாங்க. வெதர்னால்டு இல்லை ஆப்ஷன்ஸு. ஸோ அந்த இடத்துல லின் வந்து ரீப்ளேஸ் ஆவார். ஓப்பன் பண்ணுவார்னு எதிர்பார்க்குறேன். டார்ச்சிசாட் போன போட்டியில் 1 டவுனில் தான் நல்லா பண்ணார். அதனால் அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு எதிர்பார்க்குறேன். ஒலி போப்பு விக்கெட் கீப்பர். ஸோ பாசிபிளாக அவர் தான் விக்கெட் கீப்பராக. அலெக்ஸ் ரோஸ் நான் மிஸ்டேக்காக போட்டிருக்கேன். அவருமே ரீசெண்டாக அலெக்ஸ் ரோஸ் விக்கெட் கீப்பிங் பண்ணார். ஸோ அதனால் சொல்கிறேன். பட் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கோ இல்லை BBLலையோ அவர் அவ்வளோ பண்ணலை. ஸோ பட் கண்டிப்பாக வந்து ஒலி போப் தான் விக்கெட் கீப்பராக இருப்போம். அதில் டவுட்டே பட வேண்டாம். அண்ட் டீசென்ட் ஹிட்டிங் எபிலிட்டி. பட் ஒரு T20 மோடுக்கு வரணுங்கிற ஒரு ப்ரெஷரில் இருக்கிற ஃபீல் இருக்குது. ஸோ அதில் வேணால் பர்ஃபார்ம் பண்ணாமல் இருக்கலாம். பட் குவாலிட்டி பேட்டர் அதில் டவுட்டே இல்லை. டெஸ்லி, ஓவர்டன், லியாம் ஸ்காட்டு இவங்கெல்லாம் பவுலிங் பேஸ்லேயே இருப்பாங்க. பேட்டிங்கில் டீசெண்டாக ஹிட் பண்ணக்கூடிய எபிலிட்டி. அதில் ஜேமி ஓவர்டனோட பவர் பயங்கரமாக இருக்குது. பெஸ்ட்லிக்கு ஓவராக கண்டிப்பாக ஓவர்டன் அனுப்பலாம். ஏன் லேட் பண்ணுறாங்க அப்படின்னு புரியல. கண்டிப்பாக நல்ல ஹிட்டிங்கு. அண்ட் ஃபுட் மூமெண்ட் இல்லாமல் பயங்கரமாக அடிக்கிறார். எக்ஸ்ட்ரா கவர் மேலே அசால்ட்டாக 6 அடிக்கிறார். ஸோ அதெல்லாமே ரொம்ப வந்து பயங்கர பவர் இருக்கிற ஒரு மேனாக பார்க்கலாம். பிக் மேனாக பார்க்குறேன். பேஸ்லையும் அந்த ஹிட்டிங் எபிலிட்டி வச்சிருக்காரு இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் பவுலிங் பேஸில் அவ்வளோவா பயன்படுத்துகிறார். லியாம் ஸ்காட்டோட பவுலிங் மாத்யூ சாட் வீசுறதுனால இவரோட பவுலிங் கொஞ்சம் ஆஃப் ஆகுது. அதை கொஞ்சம் பார்த்துங்க. தேர்ன்டன், பாய்ஸு, லாய்டு போப்பு நல்ல பவுலிங் கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் நல்ல பவுலிங். 2 டீம்னு பார்க்கும்போது இங்கே ஹீட்டை பொறுத்த வரைக்கும் போன சீசனே அந்தளவுக்கு நல்ல டீமாலாம் ஃபீல் பண்ண முடியல. ஓகேங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்து நிறைய இன்டர்நேஷ்னல் பிளேயர்ஸ் விளையாடாமல் இருந்தாங்க. அந்த மாதிரி இடத்துல ஹீட் என்ன மாதிரி பர்ஃபார்ம் பண்ணுவாங்க அப்படின்னு யோசிக்கப்பட்ட இடத்துல கப்பே வாங்கிட்டு போயிட்டாங்க. ஸோ ஓரளவுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்குது.
இண்டிவிஜுவலாக சின்ன சின்ன பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும் அப்படிங்கிற சின்ன சின்ன கான்ட்ரிபியூஷன் டீம் எஃபோர்ட்டாக இருந்தது, அதனால் ஒரு சக்ஸஸ் இருந்தது. ஸோ போன போட்டியிலே நம்ம இவங்க ஹீட்டு தோக்கிறதுக்கான வாய்ப்பு தான் அதிகம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம். பட் அப்படி இருந்துமே அவங்க அழகாக ஜெயித்தாங்க. குறிப்பாக ஜிம்மி பியர்சனோட காமன் கம்போஸ் இன்னிங்ஸ் நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி பார்க்குறோம். அண்ட் பவுலிங் பேஸில் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருப்பாங்க. ஸோ அதுவும் ஒரு விஷயம். எல்லாருமே பார்த்தீங்கன்னா விக்கெட் டேக்கிங் பவுலர்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. ஜேவாய் பேலட்டோன்னா அந்த இடத்துல சொல்லலாம். குகன்மேன், ஸ்வெப்சன் இவங்கெல்லாம் கண்ட்ரோல் பவுலர், கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அவங்களோட பால் இவ்வளோ ரன்ஸுக்கு மேலே கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஒன்று. ஸோ விட்னி கொண்டு வந்திருக்காங்க. நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி செகண்ட் ஹாஃபில் அவரோட ஃபஸ்ட்டு ஓவர் கொஞ்சம் ரன்ஸ் போனாலும் லேட்டாக வந்து நல்லா பண்ணார். வேணும்னா சப்போர்ட்டுக்கு பவுலர்ஸ் இருக்காங்க, தேவைப்பட்ட ரென்ஸா இப்படி கொஞ்சம் அவங்களால போக முடியும். போல் வால்டர் இருக்கார். ஸோ ஒரு கொஞ்சம் வெரைட்டி, இந்த மாதிரி ஸ்பஞ்சி பவுன்ஸ் இருக்கிற ட்ராக்ஸுக்கு அவர் கொஞ்சம் நல்லாவே பண்ண முடியும். அதே நேரத்தில் நின்று வர இடத்துல பவர்ஃபுல் ஹிட்டர்ஸ் நல்லா பண்ணுவாங்க. ஸோ அதுதான் பவுல் வால்டரை மிடில் வச்சுருக்காங்க. அதுவுமே நல்ல ஒரு விஷயமா பார்க்கலாம். அண்ட் இந்த சைடுன்னு பார்க்கும்போது பேட்டிங் டெப்த்து கண்டிப்பாக இருக்குது. ஸோ அதில் டவுட்டே கிடையாது. பவுலிங் ஆப்ஷன்ஸும் ஹெவியாக இருக்குது. ஸோ அதுவுமே பார்க்கணும். ஏன்னா இங்கே டார்ஜி ஷாட் பவுல் பண்ண முடியும். பவுல் பண்ணாதவங்கள சொல்லிடலாம் ஈஸியாக. லின்னு, ஒல்லி போப் அண்ட் அலெக்ஸ் ரோஸ். ஸோ அவங்க 3 பேர் தான் பவுல் பண்ண மாட்டாங்கன்னு சொல்லலாம். மற்ற எல்லாருமே பவுல் பண்ணுவாங்க. அந்த வகையில் ஒரு அட்வான்டேஜ் ஸ்ட்ரைக்கர்ஸுக்கு இருக்குது. ஸோ அது பார்க்கலாம். அண்ட் அதே நேரத்தில் மாத்தி ஷாட்டோட பவுலிங் நல்லா இருக்குது. ஸோ போன போட்டியிலே ஒரு நல்ல அவுட்புட் கொடுத்தாரு. கடைசி ஓவர் போடக்கூடிய அந்தளவுக்கு கான்ஃபிடென்ட் எடுத்துக்கிறார். ஸோ அந்த வகையிலுமே பார்க்குறேன். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ஸ் 2 பக்கமே கொஞ்சம் ஹெவி இருந்தால் கூட ஃபுல் கோட்டாக பவுல் வால்டர், பேர்லெட், ஸ்வெப்சன், குஹன்மேன் எடுத்துப்பாங்க. இங்கே ஜெமி ஓவர்டன், தார்ன்டன், பாய்ஸ், லாய்டு போப். பாசிபிளாக ஒரு பாயிண்டில் யோசிக்கும் போது பாய்ஸ், லாய்டு போப் போன போட்டியில் நம்ம வீசினாங்க அப்படின்னா கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸ் நிறைய பேர் மிடில் இருக்காங்க. ஸோ அந்த இடத்துல ஒரு வேளை குறைவாக வீசலாம். இந்த பாயிண்டில் தான் நான் உங்களுக்கு அந்த கிரவுண்டோட டைமென்ஷன் தெரிஞ்சால் பெட்டராக இருக்குன்னு சொன்னேன். ஒரு சைடு போக முடியும் சின்னது பெருசு அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ராங் ஹேண்டில் அந்த லெக்கீஸ் எல்லாம் வீச வைப்பாங்க. ஸோ அதாவது லெஃப்ட் ஹேண்டர் இருந்தால் கூட லெஃப்ட் ஹேண்டர்ஸுக்கு எது லெக் சைடில் வந்து லாங்காக இருக்கோ அப்போ வந்து லெக்கீஸை வீச வச்சோன்னா கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம் தான் கிளியர் பண்ணுறது. ஸோ அது கொஞ்சம் பண்ணுவாங்க இந்த பவுண்டரி டைமென்ஷன். ஏன்னா ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டில் நிறைய நேரங்களில் மேட்சை பார்ப்பாங்க. பட் சில நேரங்களில் மேட்சை போய் பார்க்காம எப்படிடா ஓவர் கொடுக்குறாங்க அப்படின்னு யோசிக்கும்போது இந்த பவுண்டரி டைமென்ஷன் பேஸில் அது மாறுபடுது. அதையுமே கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பவுல் வால்டர், ஜேவியர் பேலட் ஸ்லாகில் வீசுவாங்க. ஜேமி ஓவர்டன், ஹென்ரி தார்ன்டன் இந்த பக்கம் ஸ்லாகில் எதிர்பார்க்குற பவுலர்ஸு. 2 டீம் பார்க்கும்போது பெரிய டிஃப்ரென்ஸில் 10-9 அப்படிங்கிற மாதிரி இருந்திருக்கு. ஹீட்டு ரீசெண்டாக நல்லா பண்ணுறாங்க. 2 டீமுமே பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கிற ஒரு ஃபீல் இருக்குது. பெரிய பிளேயர்ஸுங்கிற மாதிரி யோசிக்காட்டியுமே கண்டிப்பாக வந்து குவாலிட்டி அவுட்புட்டால் அவங்களால கொடுக்க முடியுது. யங்ஸ்டர்ஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க அப்படின்ற அந்த பேஸ்லையும் யோசிக்கிறேன். இவனு சொல்ல போனால் அடிலைட் ஸ்ட்ரைக்கர்ஸ் முன்னாடிலாம் பேஸரை பேஸ் பண்ணி போவாங்க. ஸ்பின்னர் பேஸில் பெருசாக யோசிக்க மாட்டாங்க. அதே நேரத்தில் முன்னாடி ரஷீத் கான் இவங்கெல்லாம் இருக்கும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் லாய்டு போப்பு பாய்ஸ் வச்சு அதை மேனேஜ் பண்ண முடியுது அப்படிங்கிறதும், அதே நேரத்தில் கூட சப்போர்ட்டுக்கு ஷாட்டும் இருக்கார். நிறைய ஸ்பின்னர்ஸை பயன்படுத்துகிற ஒரு டீமாக இப்போ இருக்காங்க. இதுக்கு முன்னாடி தண்டர் தான் அந்த ஒரு விஷயத்தை நிறைய பண்ணுவாங்க. ஸோ அந்த இடத்துலையும் கொஞ்சம் ரிசல்ட் பேஸில் பெஸ்ட்டை எடுத்துக்கிறாங்க. ஹீட்டு பார்த்திங்கன்னா இருக்கிற ரிசோர்ஸை எப்படி பெட்டராக மெருகேற்றி கொண்டு வரணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அது போன வருஷம் எக்ஸாம்னே சொல்லலாம். ஸோ இந்த வருஷமும் அந்த ஒரு விஷயத்தை முதல் போட்டியிலே செஞ்சுருக்காங்க. பார்க்கலாம். இது கொஞ்சம் டஃப்பான ஒரு விஷயம். இந்த டீம் தான் ஜெயிக்கும்னு என்னால் சொல்ல முடியல. மேபி சேஸ் பண்ணுற டீம் முதல் போட்டிங்கிறனால ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புன்னு சொல்லலாம். பட் ஸ்பஞ்சி பவுன்ஸ் இந்த மாதிரி இடத்துல ஸ்கோர் எதுவும் பெருசாக போயிடுச்சுன்னா செகண்ட் ஹாஃப் அடிக்கிறது ரொம்பவே கஷ்டம். அந்த இடத்துல மேனேஜே பண்ண முடியாது. இந்த பேட்ஃபர்ஸ்ட் பண்ணும்போது இந்த 2 டீமுமே பாருங்கள், 2 டீமுக்கிட்டையும் ஸ்கோர்ஸ் அதிகமாக தான் இருந்திருக்கு. ஸோ பாருங்கள் 179, 164. இதுக்கு முக்கியமான காரணமாக என்னவா பார்க்குறேன்னா, ஏன்னா மற்ற டீம்ஸ் எல்லாம் கம்பேர் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு ஸ்கோர் வந்திருக்காது. பிரிஸ்பன்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும், அடிலேட்லேயும் நல்லா ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ இந்த 2 டீம் ஹோமில் விளையாடுவாங்க நிறையா அப்படிங்கிற வகையில். ஸோ கண்டிப்பாக இங்கே வந்து இந்த ஸ்கோர்ஸை தான் எதிர்பார்க்கணும். நல்ல ஸ்கோர் வருங்கிற எதிர்பார்ப்பில் எந்த டவுட்டுமே இல்லை. இங்கே பிரிஸ்பன் ஹீட்டு 4 முறை பவுல் ஃபஸ்ட்டு பண்ணும்போது, அதே மாதிரி அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் பவுல் ஃபஸ்ட் போது 4 முறை ஜெயிச்சிருக்காங்க. ஹீட்டு ரீசன்ட் வின்னு பார்க்கும்போது போன சீசனோட சாம்பியன் கடைசியில் சேலஞ்சர் அண்ட் ஃபைனலில் ஜெயிச்சிருக்காங்க. அதுக்கு முன்னாடி 2 போட்டி தோல்வி அடைஞ்சாங்க. அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ்னு பார்க்கும்போது இங்கே ரீசன்ட் மேட்சஸ் அப்படின்ற இடத்துல இந்த சீசனில் ஒரு போட்டி வெற்றி தோல்வி, அதுக்கு முன்னாடி ஒரு போட்டி தோல்வி, சேலஞ்சரில் வந்து தோத்தாங்க. அது ஹீட்டோட தான் தோத்தாங்க, அது ஞாபகம் இருக்கட்டும். அதுக்கு முன்னாடி அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. லாஸ்ட் 10 மேட்சஸ் இந்த 2 டீம் கிடையிலங்கும் போது ஹீட் வந்து லாஸ்ட் 3 மேட்சஸ் டாமினேட் பண்ணியிருக்காங்க. என்ன சொல்லப்போனால் லாஸ்ட் 5 மேட்சஸ் இல்லை, ஒரு போட்டி தான் ஸ்ட்ரைக்கர்ஸ் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு முன்னாடி ஸ்ட்ரைக்கர்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி 5 மேட்சஸில் 3 மேட்சஸ் ஸ்ட்ரைக்கர் சைடு இருந்திருக்கு. ஓவராலாக ஹீட் கொஞ்சம் டாமினேட் பண்ணியிருக்காங்க எகென்ஸ்ட் ஸ்ட்ரைக்கர்ஸு. டாப் 14 என்னோட மைண்டில்
டாம் பேண்டன் பாசிபிளாக உள்ள இருப்பார். ஷார்ட்டு ஜிம்மி பியர்சன் தான் விக்கெட் கீப்பராக இருப்பார். ஸோ ஓப்பன் பண்ணுவாரா அப்படிங்கிறத மட்டும் பார்த்துங்க. ஓப்பன் பண்ணுற மாதிரி இருந்தால் பிக் பண்ணிக்கோங்க. லேட்டாக வந்தால் கூட ஆஸ்திரேலியன் கிரிக்கெட்டில் மிடில் ஆர்டர் லேட்டர் ஆர்டர் பேட்ஸ்மேன்ஸ் நல்லா விளையாடுறத பார்த்துருக்கோம். பட் சில இடத்துல நம்ம அதை கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். நேற்றெல்லாம் ஷோ கிரவுண்டில் அவாய்ட் பண்ணலாம். ஷோ கிரவுண்ட் கொஞ்சம் இதாக இருக்கும், ஸ்லோவாக இருக்கும். ஸ்லோ நேச்சரில் லேட்டாக வர பேட்ஸ்மேன்ஸ் அவ்வளோ ஈஸியாக விளையாட முடியாது. ஸோ அந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் அவாய்ட் பண்ணலாம். பெர்த் மாதிரி குயிக்காக இருக்குது, இல்லை பிரிஸ்பான் மாதிரி இடத்துல மிடில் ஆர்டர் பிளேயர்ஸும் ஓரளவுக்கு டீசெண்டாக விளையாட முடியும். ஸோ நல்லா யோசிக்கணும். பியர்சன் மிடில் இருந்தால் கூட கொஞ்சம் யோசித்து எடுத்துக்கோங்க. விக்கெட் கீப்பராக பாசிபிளாக அவர் தான் இருப்பார்னு நம்புகிறேன். டாச்சி ஷாட்டு டீசெண்டான ஹிட்டிங் போன போட்டியில் வச்சார். ஸோ அது கண்டினியூ ஆகுமா? சொல்லப்போனால் டாச்சி ஷாட் அந்த பர்டிகுலர் கிரவுண்டில் நல்லா விளையாண்டது ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஏன்னா அவர் நிறைய ஸ்கொயர் ஷாட்ஸ் ஆடுவார். ஸ்கொயர்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கும்போது அந்த மாதிரி இடத்துல டாச்சி ஷாட்டை மிஸ் பண்ணது கொஞ்சம் ஆசை தான். நானே மிஸ் பண்ணியிருந்தேன். இருந்தால் கூட கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம். அவர் வருவாருங்கிற அந்த தாட் வரல. ஆரம்பத்தில் அவர் முதல் போட்டியில் இல்லாமல் இருந்தார், மிஸ் ஆனார். அதனால் இந்த போட்டியில் வரல. வருவாருங்கிற மாதிரி யோசிக்கலாம். அப்படி வந்தாலுமே முன்னே மிஸ் பண்ணியிருக்காங்கன்னா அந்தளவுக்கு கிரேட்டாக ரீசெண்டாக இல்லையோ அப்படிங்கிற அந்த சிந்தனைலாம் இருந்ததுனால தான் மிஸ் பண்ணோம். எனிவே பார்க்கலாம் இன்றைக்கி பிரிஸ்பானில் என்ன பண்ணுவாருன்ட்டு. மார்க் ரென்ஸாக டீசெண்டான ஹிட்டிங் வச்சுருக்காரு. பவுலிங் பேஸில் பயன்படுத்தினா கொஞ்சம் பெட்டராக யோசிக்கலாம். எனிவே பார்க்கணும். அண்ட் பவுல் வால்ட்டர் சூப்பரான ஹிட்டிங். அண்ட் இந்த மாதிரி ஸ்கொயர்ஸில் ஆடக்கூடிய இடத்துல நல்லா பண்ணுவார். நின்று ஆடுற இடத்துல ஹிட்டிங் அவர்கிட்ட பயங்கரமாக இருக்கும். பவுலிங்கில் நிறைய விஷயம் நல்லா கன்சிடரபிள். பேர்லெட்டு கலக்குவார். இங்கே ரொம்பவே சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஜேமி ஓவர்டன், தார்ன்டன், ஸ்வெப்சன், பாய்ஸ், விட்னி, குஹன்மேன், லாய்ட் போப் இவங்கெல்லாம் ஓவர் பேஸில் முழுமையாக வீசுவாங்க. அதில் ஜேமி ஓவர்டன் சூப்பரான ஆல்ரவுண்டர். அந்த வகையில் கன்சிடரபிள். பிக் பேஸில் டாம் பேண்டன், அலெக்ஸ் ரோஸு, ஒயிட்னி, குஹன்மேன்லாம் குறைவாக பிக் பண்ணியிருக்காங்க. 3 ரோவையும் குறைவாக தான் பிக் பண்ணியிருக்காங்க. ஏன்னா போன போட்டியில் இல்லைங்கிறனால இந்த போட்டியில் வந்துடுவார், அதில் ப்ராப்ளம் இல்லை. ஒருவேளை இன்ஜுரி அப்படிங்கிற வகையில் லாஸ்ட் மினிட்டில் சில மாற்றங்கள் சில இடங்களில் இருக்கலாம். அது மாதிரி நடந்தால் தான் அதர்வைஸ் அவர் உள்ளே வந்துடுவார். டாம் பேண்டன் கண்டிப்பாக சூப்பர் ஹிட்டிங் எபிலிட்டி. ரீசெண்டாக நிறைய பக்கம் விளையாடுறாரு. T10 மேட்சஸ் ஏகப்பட்டது விளையாடுறாரு. ஸோ அதெல்லாம் பார்க்குறோம். அந்த ஹிட்டிங் இங்கே கொண்டு வர முடியும். அந்த நேரத்தில் நிறைய டீம்ஸோடு இருக்கும்போது ஒரு எக்ஸ்பீரியன்ஸும் ஷேர் ஆகும். அதை எடுத்துகிட்டு வரலாம். ரோஸ் மிடில் இருக்கார், சில நேரங்கள் நல்லா பண்ணுறாரு. விட்னி சூப்பர் பவுலர், நல்லா பண்ணுறாரு. அண்டு மாத்தி குஹன்மேன் இந்த ஃபார்மெட்டில் குறிப்பாக பிரிஸ்பானில் நல்லா பண்ண முடியும். கொஞ்சம் பவுன்ஸ் கிடைக்கும். நின்று பவுன்ஸ் கிடைக்கும்போது குஹன்மேன் நிறைய சக்ஸஸ் பண்ணியிருக்காரு. ஸ்வெப்சனையும் அந்த இடத்துல கொண்டு வரலாம். ஸ்வெப்சனை பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் மேலே போடுறது கிடையாது. ஸோ அவர் நிறைய ஷார்ட் பால்ஸை போடுவார், புல் பண்ண வைப்பார். ஸோ அதில் கொஞ்சம் மேபி சில நேரங்கள் அது போல்டாக மாறலாம். ஏன்னா டைம் மிஸ் ஆகுது, பேட்டில் படாமல் போகுது அப்படிங்கிறபோது இருக்கலாம். பவுன்ஸ் கிடைக்கிற இடத்துல அது கொஞ்சம் கண்டிப்பாக கஷ்டம். பட் நிறைய நேரங்களில் புல் ஷாட்டில் அவுட் பண்ண வைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த பண்ணுறாரு. ஸோ அதை பார்க்கலாம். அண்டு கேப்டன் என்ற சாய்ஸுக்குன்னு பார்க்கும்போது மாத்தி ஷாட்டு, பேட்லெட் அண்ட் ஓவர்டனை நிறைய பேர் ட்ரை பண்ணியிருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்ல சாய்ஸ். குறிப்பாக மாத்தி ஷாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பாயிண்டில் நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்காங்க. மிடில் பேஸில் அவர் வீசலாம். அந்த ஒரு விஷயம் இருக்குது. பேட்லெட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்காரு. பேட்டிங்கில் வந்தாலும் நல்லா பண்ணுவோம். பவர் சர்ச் மாதிரி இடத்துல பேட்லெட்டை பயன்படுத்தினா ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காரு. ஓவர்டன் என்ன கொஞ்சம் மேலே அனுப்பலாம். ஓவர் பெஸ்ட்லி அனுப்புனா நல்லாயிருக்கும். பெஸ்ட்லிக்கு ஓவர் கொடுக்காததுனால அவர் அனுப்பணும்னு பார்க்குறாங்க. இது நிறைய நேரங்களில் ஒரு காம்பன்சேட்டாக யோசிக்கிறாங்க ஆல்ரவுண்டர்ஸுக்கு. ஸோ எனிவே பார்க்கலாம். கேப்டன் இங்கே ரிஸ்க் எடுக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு பியர்சன் ஓப்பன் பண்ணால் மறுபடியும் ஒரு நல்ல சாய்ஸாக இருக்கலாம். டாச்சி ஷாட்டு டீசன்ட் சாய்ஸு பேட்டிங் பேஸில். பட் கொஞ்சம் குழப்பம் இருக்குது, கொஞ்சம் யோசிச்சு எடுத்துக்குங்க. பவுல் வால்ட்டர் நல்ல சாய்ஸு. பேட்டிங் பவுலிங் ரெண்டுலேயுமே சக்ஸஸ் கொடுக்க முடியும். டீம் பாருங்கள். கேப்டன் மாத்தி ஷாட்டு ஒன்று பேட்டிங் நல்லா பண்ண முடியும் ஒரு பாயிண்ட்டு. இன்னொரு பாயிண்ட் வந்து பவுலிங் பேஸில் முழுமையாக கூட வீசலாம். இன்றைக்கி நிறைய லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்காங்க. அந்த காம்பினேஷன் அண்ட் மிடில் பிச்சாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஷார்ட் சூப்பர் பிக்கு. அண்டு ஜேமி ஓவர்டன் ட்ரை பண்ணலாம். டெஃபினட்டாக பவுலர் ரேஞ்சிலேருந்து ஆல்ரவுண்டர் ரேஞ்சுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க எல்லா ஆப்லேயும். ஸோ கண்டிப்பாக முயற்சி பண்ண வேண்டிய ஒரு நல்ல ஆல்ரவுண்டர். டவுட்டில் கேப்டன் ட்ரை பண்ணலாம். தார்ன்டன் டீசெண்டான பிக்கு. அண்டு குஹன்மேன், ஸ்வெப்சனு, பேட்லெட்டு, விட்னி அண்ட் பவுல் வால்ட்டர் அப்படிங்கிற மாதிரி ஹீட் பவுலர்ஸாக எடுத்திருக்கேன். அடிலேடு பொறுத்த வரைக்கும் லாய்டு போப் அண்டு கமன் பாய்ஸ் இருக்காங்க. ஸோ அவங்க 2 பேர்த்தையும் பிக் பண்ணணுன்னா பிக் பண்ணிக்கிங்க. ஒரு பாயிண்டில் சில லெஃப்ட் ஹேண்டர்ஸ் மிடில் இருக்கிறதுனால கொஞ்சம் பயம் இருக்குது. ஓவர் எதுவும் குறைவாக எதுவும் கொடுத்துட்டா, அதுவும் பேட்டிங் பேஸ்லேயும் இன்னும் ரொம்ப லேட்டு. ஸோ அவங்கள யோசிக்க முடியாத முன்னாடியில் கமன் பாய்ஸோட ஹிட்டிங்லாம் நல்லாவே பார்த்துருக்கோம். அப்படி இப்போ யோசிக்கிறதே கிடையாது. அவரோட இன்ஜுரி கன்சர்ன் ஒரு வருஷம் அப்படியே பிரேக் எடுத்தார். அதுக்கப்புறம் அவரை பேட்டிங் பேஸில் அவ்வளோவா பார்க்க முடியல. அதையும் பார்க்குறோம். ஸோ அதனால் கண்டிப்பாக வந்துட்டு கொஞ்சம் யோசித்து தான் பிக் பண்ணணும். ஒரு சில டீம்ஸில் மிக்ஸ் பண்ணி பாருங்கள். அண்ட் ஏற்கனவே சொன்ன மாதிரி பவுல் ஒரு பக்கம் சின்னது பெருசு அப்படின்னு போகும்போது அந்த இடத்துல நம்ம அவங்கள எடுத்தாக வேண்டியதாக இருக்கும். அப்படி ஒரு வேளை தெரிஞ்சால் நீங்கள் பிக் பண்ணிக்கோங்க.
விக்கெட் கீப்பர் ஆப்ஷனுக்கு பியர்சன் அண்ட் ஒலி பாப்பா எடுத்திருக்கேன். நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.